வணக்கம். உகரம் தமிழ் வகுப்புல நம்ம தொடர் அமைத்தல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மொழிபெயர்த்தல் அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினா விடை. அதாவது பாடத்துல உங்களுக்கு வினாக்கள் கொடுத்திருப்பாங்க இல்லையா? பாடத்தோட கடைசி பகுதியில ஒவ்வொரு பாடத்தோட கடைசி பகுதியில வினா கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின்ஸ் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் நீங்க அந்த பாடத்துல இருந்து தான் எடுத்து பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நானு இந்த லெசன் அதே ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கேன். அப்ப இது ஃபர்ஸ்ட் லெசனோடது. இப்ப என்ன பண்ணணும், அந்த கேள்வியை முதல்ல படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணணும்னா புத்தகத்துல முதல்ல ரொம்ப எளிமையான ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ் தான் எல்லாமே. ஒரு தடவை புக்ல பாருங்க, பார்த்து அந்த ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும், நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு என்ன பதில் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அந்த பாடத்துல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்களாவே பார்க்காம எழுதணும். சரிங்களா? ஒரு ஒரு கேள்வியாவே படிச்சுட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியை படிங்க, அதுக்கான ஆன்சரை புக்ல போய் பாருங்க, பாடத்துல பார்த்துட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்வி எழுதி பதில் நீங்க புத்தகத்தை பார்க்காம நீங்களாவே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, ஆன்சர் எழுதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பாடத்திலயுமே 3 கேள்வி 4 கேள்வி அந்த மாதிரி ரொம்ப எளிமையா தான் இருக்கு. அதனால இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ரொம்ப கம்மியா தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் சொன்ன மெத்தட்ல நீங்க எழுதி அனுப்புங்க. எதையுமே பார்த்து எழுதக்கூடாது. சரிங்களா? ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணும் நீங்களாவே. தேங்க்யூ.